மக்களே வணக்கம். இன்றைக்கி நம்ம கேரளா மாநிலத்தில் உள்ள திருவல்லம் என்ற ஊரில் உள்ள பரசுராமநாதர் கோவிலை பற்றி நாம் இன்று பார்ப்போம். கோவில் நல்லா அமைதியாக இருக்குதுங்க. இங்கே உள்ள மொபைல் ஃபோன்லாம் அலோடு இல்லை. நாங்கள் இருந்தாலும் மக்களுக்கு எல்லாம் தெரிவிக்கணுன்றதுக்காக யாருக்கும் தெரியாமல் ஒரு வீடியோவை எடுத்துட்டோம். இங்கே எப்படி தர்ப்பணம் பண்ணுறாங்க அப்படின்றது உங்களுக்கு காமிச்சிருக்கோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கேரளாவில் முக்கியமாக மோஸ்ட் ஆஃப் த கோவிலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே கோவிலுக்குள்ளே போகும்போது ஷர்ட் இல்லாமல் தான் உள்ளே போகணும். அதுக்கப்புறம் நீங்கள் வேட்டி கட்டிட்டு தான் போகணுங்க. அதே மாதிரி தான் இந்த கோவில்லையும் ஆண்கள் வேட்டி கட்டி தான் உள்ளே போகணும். அதுக்கப்புறம் சட்டை இல்லாமல் ஒரு துண்டு அணிஞ்சிக்கிட்டு தாங்க போகணும். தர்ப்பணம் பண்ணுறதுக்கு நம்ம டிக்கெட் வாங்கினதுக்கு பிறகு உடனே நம்ம தர்ப்பணம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட முடியாதுங்க. ஆனால் அவ்வளோ கூட்டம். நம்ம வெயிட் பண்ணி நம்மளுக்கான க்யூ வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் தர்ப்பணம் பண்ண முடியுங்க. நீங்கள் காலையில் போயிட்டீங்கன்னா ஈஸியாக தர்ப்பணம் பண்ணிவிட்டு வந்துடலாங்க. ஒரு 10 மணிக்கெலாம். நீங்கள் கொஞ்சம் டிலேவாக தூங்கி எழுந்து ஒரு 9 மணிக்காக போனீங்கன்னா கண்டிப்பாக 12-1 ஆகிடுங்க நீங்கள் வெளியே வர்றதுக்கு. இங்கே முக்கியமாக 3 கடவுள் உள்ளே இருக்காருங்க. பிரதான கடவுள் பார்த்திங்கன்னா பரசுராமர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிவன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரம்மா. அமாவாசை நாட்களில் இங்கே கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. இந்த கோவிலோட புராண கதையை பார்ப்போங்க. மகாவிஷ்ணுவின் 6வது அவதாரமான பரசுராமர் அவதாரங்க இது. கடலில் தனது பரசு, அதாவது அவர் கையில் ஒரு கோடாரி வச்சுருப்பார் இல்லைங்களா, அதை எரிந்து கேரளாவை, அப்படியே கேரளா நிலப்பரப்பை மீட்டெடுத்தார் அப்படின்றது இங்கே நம்பிக்கை. 108 திவ்ய தேசங்கள் அதில் இது முக்கியமானதாக கருதப்படுகிறது. இந்த கோவிலை திருவிதாங்கூர் மன்னர்கள் பராமரிச்சுட்டு வந்துட்டுருக்காங்கங்க. ஈவன் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கூட இது திருவிதாங்கூர் மன்னர் ஆட்சிக்கு உட்பட்டதாக தான் இது இருந்திருக்கிறது. திருவனந்தபுரத்துக்கும் இந்த திருவள்ளத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டர் இருக்குங்க. நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து திருவனந்தபுரத்துக்கு பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ வந்துடலாம். அங்கே திருவனந்தபுரத்துலேருந்து நிறைய ஆட்டோ இருக்குங்க இங்கே இந்த கோவிலுக்கு வர்றதுக்கு. ஆனால் நீங்கள் இந்த கோவிலுக்கு வரணும்னா இங்கே வந்து நைட் ஸ்டே பண்ணுறதுக்கெலாம் வசதி அவ்வளோ இல்லைங்க. இது கோவிலை சுற்றி நிறைய பெரிய ஹோட்டல்ஸ்லாம் கிடையாது. நீங்கள் வந்து திருவனந்தபுரம் வந்து அங்கே ஏதாவது ரூம் எடுத்து தங்கி இப்போ விடிகாலையில் இங்கே திருவள்ளத்துக்கு வரலாங்க. ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்துட்டிங்கன்னா இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணுறதுலாம் கஷ்டம். இந்த கோவில் பார்த்திங்கன்னா சுமார் 2000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பழமை வாய்ந்த கோவிலுங்க. இன்றைய கோவில் கட்டமைப்பு, அதாவது 12ஆம் நூற்றாண்டு 13ஆம் நூற்றாண்டில் தான் வந்து இது புதுப்பிக்கப்பட்டிருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த அமைப்பு இல்லைங்க, இந்த கோவிலுடைய அமைப்பு. இங்கே வேறு ஒரு கதைகளும் இருக்குங்க. அதாவது வில்வமங்கலம் சுவாமியார் என்ற மகானுக்கு இறைவன் தரிசனம் தந்ததாகவும் இந்த இடத்தில் பரசுராமரை வழிபட வேண்டும் என்று கூறியதாக நம்பப்படுகிறதுங்க. மேலும் ஒரு முக்கியமான ஒரு செய்தி இருக்குதுங்க. ஆதிசங்கரர் தனது தாய்க்காக இந்த கோவிலில் தாங்க பலி தர்ப்பணம் செய்திருக்கிறார் அப்படின்னும் ஒரு கதை இருக்குதுங்க. இங்கே தர்ப்பணம் முடிஞ்ச பிறகு அந்த தர்ப்பண பொருட்கள்லாம் கொண்டு வந்து இந்த இடத்துல தாங்க கொட்டணும். அதாவது ஒரு 9 பீடம் இருக்குது. அந்த 9 பீடத்துலேயும் நம்ம செய்த தர்ப்பணத்தை எல்லாத்தையும் இங்கே கொட்டுறோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த எள், சாப்பாடு இது எல்லாத்தையும் வந்து கொட்டுறோங்க. நிறைய இந்த பறவைங்களுக்கு இது நல்ல உணவாக இருக்குதுங்க. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது மிகவும் ரொம்ப நல்லதுங்க. அப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றி.